திமுக ஆட்சியில் மின்சாரத்தை தொட்டால் மட்டுமல்ல, மின்கட்டண பில்லை பார்த்தாலே ஷாக் அடிக்கிறது என்று தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வை கண்டிக்கும் வகையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மின்சாதன பொருட்களுக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் தேமுதிகவினர் ஈடுபட்டனர். காவிரி பிரச்சினை, ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் தட்டுப்பாடு ஆகியவற்றை கண்டித்தும் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த எல்.கே. சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தொடர்ந்து மக்களை வஞ்சித்து வருவதன் விளைவாக வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக நிச்சயம் தோல்வியை தழுவும் என்று கூறினார். நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்போது போதை, கொலை, கொள்ளை போன்ற சமூக விரோத குற்ற செயல்களில் முதலிடத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தை புறக்கணித்துள்ள மத்திய பட்ஜெட் குறித்து ராஜ்யசபாவில் அன்புமணி ராமதாஸ் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். தலைவர் அன்னைக்கே சொன்னாரு, திமுக அரசு ஆட்சிக்கு வந்தா கரண்ட் மட்டும் இல்ல, கரண்டினுடைய பில்லை தொட்டாவே ஷாக் அடிக்கும். இன்னைக்கு அதே நிலைமை தான். இன்னைக்கு அந்த கரண்ட் பில்லை பார்த்தா பயமா இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மின்சாரம் ஏத்திருக்காங்க. இன்னைக்கு ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னாக்கா பருப்பு இல்ல, பாமாயில் கிடையாது. ரேஷன் கார்டுல போனீங்கன்னாக்கா 2 நாள் 3 நாள் மேல எதுவுமே கிடைக்காது. அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவருக்கு தெரியுமா தெரியாத, எனக்கு கண்டிப்பா தெரியாது. எனக்கு இந்த ஆர்ப்பாட்ட வாயிலாக அவரை தெரிவிச்சுக்கிறோம். தமிழகத்துக்கு உடனடியாக இந்த பருப்பு, பாமாயில் எல்லாம் கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு வரணும்.